வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் புன்னைவளவன். வணக்கம் சார். ஒரு கார்ப்பரேஷன் தேர்தலை பாஜக ஹைஜாக் செய்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணி, அதாவது வாக்கு தேர்தலை நடத்த வேண்டிய அதிகாரியினுடைய விஷயங்கள் எல்லாம் சிசிடிவி இருந்ததன் காரணமாக அதை ரிவர்ஸ் பண்ணி வெற்றியாளர் யார் என்று அறிவித்திருக்கிறார்கள். 36 வாக்குச்சீட்டுகளை கொண்ட ஒரு விஷயத்தை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் வைத்துதான் முடிவு சொல்ல வேண்டும் என்பதே இந்தியா எதை நோக்கி பயணிக்கிறது என்ற கேள்வியை, ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறது. சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண விதம், அதனுடைய கன்க்ளூஷன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது பாஜக எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு ரொம்ப தீர்மானம் இருக்காங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுது. முதல்ல மதவெறியை வளர்க்கணும். ராமர் கோயிலை வச்சு ஹிந்துத்வா அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். நாங்கள் 80%, நீங்கள் 20% மறந்துடாதீங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் எலெக்ஷன் சமயத்தில் பேசுவார். இதை பார்த்துக்கிட்டு இந்த தேர்தல் கமிஷன் வேற வாயை கட்டிட்டு கையை கட்டிட்டு நிற்கிற கேவலம் நடக்குது. இதை பார்த்துருக்குறோம். பிரதம மந்திரி கர்நாடகா எலெக்ஷனில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு ஒரு பிரதம மந்திரி சொல்கிறதும், அதை கண்டிக்காமல் தேர்தல் ஆணையம் இருக்கிறதும் இந்த நாட்டில் எந்த அளவுக்கு தார்மீகங்கள் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத காட்டுது. இந்த நிலைமையில் இவங்க இன்னொன்று பண்ணுறாங்க. ஒன்று, ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கு நடுவில் ஒப்புரவு வராமலே இருந்தால் ஓட்டு டிவைட் ஆகும், அதில் நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினச்சாங்க. அதை மீறி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து நீங்கள் ஓட்டிங் ப்ராசஸே விஷியேட் பண்ணிடுங்க. இன்னைக்கு அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் அதை பண்ணியிருக்காங்கன்னு பிஜேபி நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சம்பவத்தை எதிர்த்து இது வரைக்கும் பிரதம மந்திரிலேருந்து ஆரம்பித்து ஒருத்தர் கூட கண்டிக்கலையே அந்த தேர்தல் அதிகாரியை. அது எதை காட்டுது? அந்த தேர்தல் அதிகாரி முறைகேடாக கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காரு. அப்போ பிஜேபியுடைய மூத்த இது வாஜ்பாய் இருந்தால் சொல்லியிருப்பாரு, ராஜதர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். குஜராத்தை பற்றி பார்க்கும்போதே அவர் சொன்னார். அவர் பாவம் பீஷ்மன் மாதிரி அவர் வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் ஆக்கி விட்டாங்க கடைசி காலத்தில் அவர். ஆனால் அவர் சொன்னாரே, இன்னைக்கு நம்முடைய பிரதமர் ஆரம்பிச்சு எல்லாருமே வாய் பொத்தி மௌனம் காக்குறாங்கன்னா அப்ப குட்டு அம்பலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்காங்களா? அப்படிதான் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப அடுத்து இந்த நாட்டில் தேர்தல் எப்படி நடக்குங்கிற ஒரு பயத்தில் இது கிளப்புது. உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தில் மிக சரியாக நடந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. நீங்க சொன்னீங்க அவங்க 3 பேர் கட்சி மாறிட்டாங்கன்னு. கட்சி மாறின 3 பேர் மறுபடியும் கட்சி மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மாற முடியும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா உச்ச நீதிமன்றம் ஒண்ணு கிளியான்னு சொல்லிருச்சு, இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்த ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியுடைய வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு சொல்லியாச்சு. அடுத்து இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரட்டும், என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ஒரேடியா அறிவில்லாதவர்களாக மக்களை நினைக்கிறாங்களா? இந்த அளவுக்கு அறிவில்லாதவர்களாக மக்கள் இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. இதை பொறுத்த மட்டும் சண்டிகர் கான்ஸ்டுவன்சியை பொறுத்த மட்டும் அடுத்த எலெக்ஷன் முடிவை நான் இப்பயே சொல்றேன், பிஜேபி அங்கே மண்ணக்கவும் சந்தேகமே இல்லை. ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்கவங்களாம் மனசு நொந்து போயிடுவாங்க இதை பார்த்துட்டு. அதனால நிச்சயமா அவங்க மன்னிக்கவும். இந்த சண்டிகரை கூட நம்ம என்னவா எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு சார்? காங்கிரஸும் ஆம் ஆத்மியும், அதாவது யுனைடெட் அப்போசிஷன் ஃப்ரண்ட் போனால் பாஜக வீழ்த்தப்பட முடியும் என்கிற செய்தியை எடுத்துக்கணும் நம்ம பார்க்கலாங்களா சார்? ஆமா, நிச்சயமா. இதை வச்சு அவங்க பஞ்சாப்லயும் டெல்லியும் ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப அகிலேஷ் யாதவ் காங்கிரஸுக்கு 17 இடம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்கல்ல யூபியில. இது ஒரு நல்ல முடிவு. ஏற்கனவே அந்த தீர்மானம் வந்திருந்தாங்க. இடையில ஏதோ கொஞ்சம் ஒரு சில இருந்தது, மறுபடியும் அந்த ஒரு சிலர் நீக்கப்பட்டு அந்த தீர்மானம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு செய்திகள் வருகின்றன. முக்கியமா இங்க பார்க்க வேண்டியது யூபியும் மேற்கு வங்கமும் பஞ்சாப் அண்ட் டெல்லியும் தான். இந்த 3 இடங்கள்லையும் இவங்களுக்கு ஒரு ஒற்றுமை வந்துருச்சுன்னா மற்ற இடங்கள்ல இந்த கூட்டணி வலுப்பெற்று விடும். அது சந்தேகமே கிடையாது. அதைத்தான் அந்த ஒற்றுமை வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி தலைகீழ நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பிரிசைடிங் ஆபீசராக இருந்தவர், அவர் ஏன் வாக்கு சீட்ல அதை டிஃபேஸ் பண்ணணுங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா, யாரோ ஒருவர் செய்ய சொல்லிதான் செஞ்சாருங்கிறத நோக்கிதான் அது போகும். அந்த ப்ராசிக்யூஷன் சைடு எடுத்துட்டு அவங்க ஒருவேளை போனாங்கன்னா, அப்ப அதை கை காட்டி விடக்கூடாது. ஏன்னா நேற்று முகுல் ரோத்கி போன்ற ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் எல்லாம் அந்த பிரிசைடிங் ஆபீசருக்காக வராங்க அப்படின்னா, ஹி இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதாங்க சார்? கண்டிப்பா கண்டிப்பா, சந்தேகமே இல்லாம முகுல் ரோத்கிக்கு பே பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா? முகுல் ரோத்கி மாதிரி ஆட்கள் இன்னைக்கு வந்தாங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ்க்கு எவ்வளவு வாங்குவாங்கன்னு தெரியுமா? 2012 நான் நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற அத்தாரிட்டிக்கு சேர்பர்சனாக இருந்தேன். அந்நேரம் சில ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி மேலே நாங்கள் ஃபைன் போட்டுருவோம். அவங்க நாங்கள் நிர்ணயித்த விலையை விட அதிகமான விலைக்கு விற்கிறாங்க.
அந்நேரம் அவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரியான பெரிய வழக்கறிஞர்கள் வருவாங்க. வரும்போது நாங்கள் நம்முடைய அட்டர்னி ஜெனரல் பராசர் மோகன் பராசர் இருந்தார், அவர்கிட்ட வந்து சொல்லுவோம். அவர் மோகன் பராசன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், 30,000 ரூபா கொடுக்குறீங்க, நான் அரசு வழக்கறிஞர் போய் பேசிட்டு வரேன், உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குறேன். அங்கே வந்து 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ வாங்குறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அப்போ எப்படிப்பட்ட ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. முகுல் ரத்சைகெல்லாம் அப்படி சாதாரணமான ஃபீஸில் வரமாட்டார் நிச்சயம். ஐ திங்க் இஸ் ஃபார்மர் அட்டர்னி ஜெனரலா, சரியா நினைவில் எனக்கு முகுல் ரஸ்தோகி. அப்படிப்பட்ட ராயர் வந்து சிதம்பரம், கபில் சிபல், முகுல் ரஸ்தோகி, நாரிமன், இவங்கெல்லாம் வந்து இந்தியாவின் தலை சிறந்த வழக்குரைஞர்களாக பெயர் பெற்றவர்கள். இந்த இடம் தான் சார். ஏன்னா அவர் ஒரு நாமினேட்டட் பிஜேபி கவுன்சிலர், யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால அவரை பிரசிடிங் ஆபீசராக போட்டு சில வேலைகளை செய்திருப்பார்கள். அப்படின்னா பாஜக இப்ப இந்த 10 ஆண்டு காலங்களில் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய சித்தாந்தத்தின் மூலம் கொண்டவர்களை நிரப்பி விட்டார்கள்னு ஒரு விஷயம் வருது இல்ல. அப்ப எந்த சிஸ்டம் நம்ம நம்பி உள்ள போக முடியுங்கிற கொஸ்டின் சார். ஆமா வருது. ஏன்னா இது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து முதல்ல ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து மார்க்கெட்ல இருந்து எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ்ல இருந்தேன். நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகிறதுக்கு ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணி 16 வருஷம் கழிச்சு தான் என்னை வந்து எம்பெனல் பண்ணுவாங்க. என்னுடைய தகுதியெல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய முந்தைய ஏசிஆர்லாம் பார்த்துட்டு, 14 வருஷத்து ஏசிஆரை பார்த்து 5 வருஷத்து ஏசிஆர் இம்மீடியட்லி ப்ரிசீடிங் 5 years ஏசிஆர் அன்னியா சிஸ்டம் அப்படி இருந்தது. அப்போ 9வது வருஷம் 8வது வருஷத்துலேருந்து 13வது வருஷத்து வரைக்கும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய இன்டெகிரிட்டி எப்படி இருந்தது, இதெல்லாம் பார்த்துட்டு என்னை வந்து முதல்ல எம்பெனல் பண்ணுவாங்க. எம்பெனல் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும். 18 வருஷம் பூர்த்தி ஆகும் பொழுது தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஜாயின்ட் செக்ரட்டரியா. அதுக்கப்புறம் நான் வந்து அரசுடைய சட்ட விதிமுறைகளுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டேன். இத்தனை ரூபாய் மதிப்புள்ளது வரைக்கும் நான் பரிசு பொருட்கள் வாங்கி கொள்ளலாம். அது அந்நேரம் ஏதோ 1500 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு ஒரு கூடிய 5000 ரூபாய் இருக்கலாம் விலைவாசி பொறுத்து. ஆனால் அதுக்கு மேலே உள்ள இது பாருங்க, உடனடியாக அரசுக்கு நாங்கள் அதையும் அந்த பரிசு பொருள் நாங்கள் அரசுக்கு அறிவிக்கணும். இந்த அளவுக்கு கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு பணியாளர்கள் இருக்கிறதுனால திருட்டுத்தனம் பண்ணா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேசு, கஷ்டம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து நீங்க வந்து கொண்டு வரீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல இருந்து அம்பானிட்ட இருந்து, ரிலையன்ஸ்ல இருந்து, அல்லது அதானிட்ட இருந்து, அல்லது டாட்டாட்ட இருந்து, பிர்லாட்ட இருந்து யாரோ ஒருத்தர் கெட்டிக்காரரு, காமர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு, ஃபினான்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுவாருன்னு அவரை கான்ட்ராக்ட்ல, இதுதான் முக்கியமான விஷயம். அவர் வரும்போது அவரை கான்ட்ராக்ட்ல தானே எடுத்துட்டு வருவாங்க. 5 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்தா அவர் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் எங்க போவாரு? தான் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தோம் அந்த கம்பெனிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அடுத்து என்ன பண்ணுவாரு? அந்த கம்பெனிக்கு சார்பாக இங்கே என்னென்ன முடிவுகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கணுங்கிறது நேச்சுரல் டெண்டன்சி. எடுக்கிறாரா இல்லையாங்கிறது பிறகு பார்ப்போம். பட் திஸ் இஸ் த நேச்சுரல் டெண்டன்சி. இப்போ நான் வந்து ஃபியோக்கு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் ஆர்கனைசேஷன் என்னைய டிஜி அனுப்புனாங்க. 2 வருஷத்துக்குன்னு சொல்லி தான் நான் போனேன். போகும்போது முதல்ல நான் என்ன பண்ணேன், அங்கே போய் அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலாம் சில பேர் வந்து வலுத்த ஆட்களாக இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்க எல்லாரும் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை, அவங்க வந்து மிடில் மேன். அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி விற்கிறவங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலே கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது உழுகிறவனுக்கு தான் நிலம் சொந்தமாக இருக்கணும், அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறவனுக்கு தான் வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ண ஆரம்பித்தேன். அது அவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு அரசு அதிகாரியாக இருக்கவருடைய வலிமை இதுதான். எங்கே போனாலும் யாருக்காகன்னு ஒரு சட்டம் இருக்கோ அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எங்கள் ட்ரைனிங் அது மாதிரி. அப்போ இங்கே வந்து வர்றவங்க, இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க அது மாதிரி பார்ப்பாங்களா? அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கே கிடையாது. இப்போ ப்ரைவேட் செக்டருக்கும் பப்ளிக் செக்டருக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன? அரசுக்கும் இதுக்கும். ப்ரைவேட் செக்டரில் வந்து வெரி ஃபோக்கஸ்ட், ப்ராஃபிட் மோட்டிவ், அதுதான் ஃபோக்கஸ். ஆனால் அரசில் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மோட்டிவ்ஸ் தான். மோட்டிவ் இருக்கு பப்ளிக் செக்டரில், ஆனால் அது ஒன் ஆஃப் தி மோட்டிவ்ஸ் தான். சோஷியல் செக்டரில் வந்து எப்படி சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கா, இந்த இது ரிசர்வேஷனில் ஒழுங்காக இது கொடுத்துருக்கீங்களா, ப்ரொமோஷனில் வந்து ஃபேராக நடக்குதா, இது மாதிரி 1000 விஷயங்களை பார்ப்பாங்க. இது பப்ளிக் செக்டார் வந்து பிரைவேட் செக்டார் அளவுக்கு அதிக லாபம் ஈட்டாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஆனால் லாபம் என்பது ஃபினான்ஷியலில் மட்டும் கவுண்ட் ஆகக்கூடாதுங்கிறது பப்ளிக் செக்டாருடைய தத்துவம். ஓவரால் டெவலப்மெண்ட் இந்த நாட்டுக்கு கிடைக்குதா இந்த பப்ளிக் செக்டரில் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இந்த முதல்ல இதை ஜாயின்ட் செக்ரட்டரி கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டெப்யூட்டி செக்ரட்டரி வந்து அது 100கணக்கில் வேக்கண்டாக இருக்க உடனடியாக எடுக்குன்னு சொல்லி மார்க்கெட்லேருந்து எடுக்க போகிறாங்கன்னு செய்து வந்தது. இப்போ நான் அரசு விட்டு விலை 13 வருஷம் ஆச்சு, எடுத்துருக்கலாம் அநேகமாக, குவைட் பாசிபிள். இப்போ இவங்களுக்குல என்ன விசுவாசம் இருக்கும் அரசு மேலே? அப்போ யாரை எடுக்கிறாங்க? அப்போ நான் இது கவர்மெண்ட்டையே நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் பொறுப்பில் இல்லைன்னா கூட கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட் தானே. இன்னைக்கு இவரை வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸரை வந்து நாமினேட்டட் கவுன்சிலர் போட்டிருக்காங்கன்னா அதே ஒரு மிகப்பெரிய தவறு. ப்ரிசைடிங் ஆஃபீஸரை யாரை போட்டிருக்கோன்னா அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு, சண்டிகாருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு. அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அது ஒரு யூனியன் டெரிட்டரி.
கோவா இருக்கிற மாதிரி. கோவா முந்தி இருந்தது. இப்போ பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. அப்போ இந்த யூனியன் டெரிட்டரியில் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, ஒரு இவர் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அடுத்து வந்து கலெக்டர்ஸ் இருக்காங்க, 4 டிஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்கன்னா 4 கலெக்டர் இருக்காங்க. இவங்களை யாரை வேணாலும் ப்ரிசைடிங் ஆஃபீஸரை போட்டுக்கலாமே. அது இதுக்கு நாமினேட்டட் அப்போ முதல்ல இருந்து திட்டம் போட்டு தானே எல்லாம் நடக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நம்ம ஆளை தான் போடணும்னு சொல்லி வச்சிருக்காங்களா? இந்த சந்தேகங்கள் நிச்சயமா வரும். அந்த சந்தேகங்களுக்கு அவங்க வாய் மூடி மௌனமாக இருக்கிறது வந்து எதை காட்டுது? நிச்சயமா இது மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்துட்டாங்க. அந்த நம் நாடு படத்துல வந்து எம்ஜிஆர் வந்து சேர்மன் ஆன உடனே ரங்காராவ், அசோகன், தங்கவேல் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ரங்காராவ் ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம், அவர் சொல்லுவார், நம்ம விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம், அவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான். அது மாதிரி ஆம் ஆத்மி காங்கிரஸ் வந்து வரக்கூடாத இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு வேலை பார்த்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய இந்த ஜனநாயகத்துக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ரொம்ப பெரிய விபத்து இது. பயமா இருக்கு. அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் யார் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பயமா இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திர தன்மையில எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவங்க இது வரைக்கும் நடந்துகிட்டதை பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாங்க சார், இவரை பிரசைடிங் ஆபீசரா போட்டும் மெஜாரிட்டி இல்லைன்னு இதுக்கு முன்னாடி ஒரு டேட்ல வச்சுட்டு அவர் வரல. கேட்டா இன்னைக்கு வந்து எனக்கு டிசென்ட்ரி ஆயிடுச்சுன்னு வரல. கோர்ட்டுக்கு போய் ஒரு டேட் சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னும் பொழுது ஒரு மீடியா பெர்ஸ்பெக்டிவ்ல கூட ஒரு நியூஸாக கூட இந்தியா கூட்டணி ஜெயித்து விட்டது என்று வரக்கூடாது என்று அவ்வளவு கால்குலேட்டிவாக பயப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? பயப்படுங்கிறத பிரிகாஷியஸா இருக்காங்க. இவரு சந்திரகுப்தனும் சாணக்கியனும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நெருஞ்சி முள் ஒன்று வந்து சாணக்கியனுடைய காலில் குத்திருச்சான். குத்தின உடனே சாணக்கியன் வந்து அதை எடுத்து ஒரு தண்ணியில் கொஞ்சம் முக்கி விட்டுட்டு சுத்தப்படுத்திட்டு வாயில் போட்டு கசக்கி அதை இதாச்சு தூள் தூளாக்கி துப்புனாராம். சந்திரகுப்தன் கேட்டாரான், குருவே, அதை நெருஞ்சி முள்ளை எடுத்து தூக்கி போட்டால் போதுமே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், இன்னைக்கு அது ஒரு சின்ன நெருஞ்சி முள், தூக்கி போட்டு அதை விதைச்சு அது வளர்ந்துருந்ததுன்னா பெரிய மரம், அதனால அந்த அழிக்க முடியாது நம்மளால, அதனால இப்பயே அதை உருத்தெரியாமல் அழித்து விட வேண்டும் சந்திரகுப்தா அப்படின்னு சொல்லி சாணக்கியன் சொன்னாலாம். அது மாதிரி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்று விட்டால் உருத்தெரியாமல் அழித்து விட வேண்டும்னு சொல்லி செயல்படுறாங்க. அதனால இது வந்து பயத்தினால மட்டும் இல்லை, இட்ஸ் a matter of great precaution also. ஆக்சுவலி அப்படி ஒரு அந்த அடைந்த அதிகாரத்தை விட்டு விடாமல் இருப்பதற்கான எல்லா விஷயங்களும் செய்வதுதான் அரசியலுக்கான அடிப்படை குவாலிட்டியாகவும் மாத்திட்டாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அதாவது இங்க வந்து எத்திக்ஸ்ங்கிறதே இல்லை. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியிட்டுமே முழு எத்திக்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எத்திக்ஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு கட்சியா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் பெர்ஃபார்மன்ஸ்னா அது வந்து பிஜேபி தான், சந்தேகமே இல்லை. இப்ப இந்த விஷயம் சார், அது லோயர் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் இந்த ரெமெடி கிடைக்கல இல்ல, அதுக்கு பிறகுதான் அவங்க அங்க போனாங்க. இப்ப இங்க இவங்க முகுல் ரோஸ்கி அஃபோர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பக்கம் டாக்டர் அபிஷேக் மனு சிங் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுனால போனாங்க. பட் அதுவுமே இல்லாம இருந்தது அப்படின்னா அப்ப அந்த ஜஸ்டிஸ் சர்வ் ஆகலன்னும் போது நீதிமன்றங்கள் தங்களுடைய அடுத்தடுத்த லெவல்ல இருக்க நீதிமன்றங்களையும் ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நம்ம நகர்றோமோ சார்? ஆமா, ராகுல் காந்தி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணது எதனால, மேக்சிமம் 138 வருஷம் ஏறக்குறைய அந்த சட்டம் அமல்ல இருக்கு. அதுல இதுவரைக்கும் அதனுடைய ஹிஸ்டரியில முதல் தடவையா 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தது இவருக்கு தான், ராகுல் காந்தி தான். ஏன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை வந்தா தான் எம்பி பதவி பறிப்பு நடக்கும். 1 வருஷம் 11 மாசம் 29 நாள் இருந்தா கூட எம்பி பதவி பறிப்பு நடக்காது. 2 வருஷம் மினிமம் கொடுக்கணும். அதுல அந்த சட்டத்துல மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 2 வருஷம் தான். அந்த மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இது கிடையாது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி போனதுக்கு அவருக்கு வந்து நீதிமன்றம் வரைக்கும் அந்த இது கிடைக்கல, ஹைகோர்ட் வரைக்கும் அந்த இது கிடைக்கல, ரிலீஃப் கிடைக்கல. உச்ச நீதிமன்றம் வந்து கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, இது சரியா விசாரிச்ச மாதிரி தெரியல, மறுபடியும் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல கொடுத்திருந்த தண்டனை வந்து ஸ்டே பண்ணி வச்சதுனால அவருடைய எம்பி பதவி மறுபடியும் வந்தது. இன்னைக்கு என்ன நிலைமையா இருக்குன்னா, நீங்க ரொம்ப பின் பாயிண்டடா யாராவது ஒருத்தரை பத்தி பேசிட்டீங்கன்னா உடனடியா வந்து என்ன ஆகும்னா, உங்க எம்பி பதவி எந்தெந்த வழிகளிலெல்லாம் பறிக்கப்பட முடியுமோ அத்தனை வழிகளும் அலசி ஆராயப்படும். அதுக்கப்புறம் எத்திக்ஸ் கமிட்டி வந்து எத்திக்ஸ்னா என்னன்னு இது வரைக்கும் டிஃபைன் பண்ணாத ஒரு எத்திக்ஸ் கமிட்டி எங்க ஊர் பொண்ணு மொஹுவா மைத்ராவை நீ எத்திக்ஸை மீறிட்டேன்னு சொல்லி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உன்னுடைய எம்பி பதவி விட்டு காலி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இடி என்கொயரி, சிபிஐ என்கொயரி எல்லாம் பண்ணுவாங்க. அது டபுள் ஜியோபடி தானேங்க சார், ஏன்னா விசாரணையே நடக்கல. மஹுவா மைத்ராக்கு இட் இஸ் அன்ப்ரூவன், ஷி இஸ் அக்யூஸ்ட்னாலும் இப்பவே பதவி பறித்தது என்பது டபுள் ஜியோபடியா மாறதுக்கான அந்த வாய்ப்பு அது ஓப்பனாவே நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது தானுங்களே? நிச்சயமாக. அதாவது நான் திரும்ப என்ன சொல்றேன், அது நான் சொல்றது இருக்கட்டும், ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு இதை பத்தி.
அவர் சொன்னார் எத்திக்ஸ் கமிட்டி வந்து இன்னும் தே ஹவ் நாட் டிஃபைன்டு வாட் இஸ் எத்திக்ஸ். அப்படி இருக்கும் இப்போ நீங்கள் இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இதுவெல்லாம் குற்றம் சொன்னாத்தானே அந்த குற்றத்தை நீ இழைத்திருக்கிறாய், அதனால் உனக்கு தண்டனை சொல்ல முடியும். நீங்க என்ன எத்திக்ஸை மீறி, எத்திக்ஸ் முதல்ல டிஃபைன் பண்ணாதானே இந்த எத்திக்ஸை நீ மீறி இருக்குன்னு சொல்ல முடியும். தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படின்னு இருக்கு. வல்லான் வகுப்பதே வைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்கு. யூனியன் கவர்மெண்டினுடைய ஃபார்மர் செக்ரட்டரியாக இருந்த திரு EAS சர்மா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் எலெக்ஷன் கமிஷனுக்கு. இவிஎம் மற்றும் விவிபேட் அதை பார்த்து கொள்ளக்கூடிய, அதை மேனுஃபேக்சர் சர்வீஸ் பண்ணக்கூடிய பெல் நிறுவனத்துல 7 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்ல 4 பேர் பாஜகவினுடைய ஃபார்மர் பொசிஷன்ல நின்றவங்க, 3 பேர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க தாமரை சின்னத்துல அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப கம்ப்ளீட்டாக சிஸ்டம் அப்படிங்கிறது எதை ரிலே பண்ணி அதுக்குள்ள நம்ம போய் மல்லு கட்டுறதுங்கிற பிரச்சனை தான் திரும்ப திரும்ப எழுப்பதோ சார், அதுவும் குறிப்பா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற இடம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் காங்கிரஸ் பீரியட்ல எல்லாம் வந்து ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் அவங்கள வந்து நியமிச்சாங்க. அந்தந்த ஸ்பெஷாலிட்டியை அடிப்படையாகவும் ஒரு காரணம். இப்போ நான் வந்து இது பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ என்னையை வந்து போடணும்னா நான் இதுக்கு முன்னாடி எந்தெந்த துறையிலலாம் வேலை பார்த்தேன், எனக்கு வந்து டொமைன் நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போடுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வேலை பார்த்துருந்தேன், அல்லது விண்வெளித்துறை, நான் வந்து அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தேன், விண்வெளித்துறை இது ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ என்னையை வந்து ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டருக்கு வந்து போடலாம், ஏன்னா எனக்கு அந்த வேலை தெரியும். அதையும் தவிர பொதுவாக வந்து நிர்வாகத்துக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஹூ வில் லுக் ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறது எந்த IAS ஆஃபீஸர் போடல, ஏன்னா அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் வந்து IRS சர்வீஸ் சேர்ந்து ரிட்டையர் ஆனார். பட் ஹி வாஸ் குவைட் கம்பீட்டன்ட் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவும் இருந்தார். அப்போ அந்த மாதிரி தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க போட்டுறதை பார்த்தா தமிழ்நாட்டில் ADMK காலத்தில் என்ன பண்ணாங்க, TNPSC சேர்மனாக வந்து அந்த இதில் வந்து இருந்தார், அவங்க ராஜ்யசபாவில் வந்து அவங்களுடைய தலைவராக இருந்தார், அதிமுக கட்சியுடைய தலைவராக இருந்தார். அவரை வந்து TNPSC சேர்மனாக போட்டிருந்தாங்க. அவர் ஒரு வக்கீல், ஒரு அரசியல்வாதி, ஒரு வக்கீல். அந்த மாதிரிப்பட்ட இது வந்து ஸ்டேட் லெவலில் எந்த தீங்குகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததோ அதையே வந்து அந்நேரம் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அடுத்து இப்போ வந்து அது வந்து சென்ட்ரலில் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு இது இருந்தது, அந்த இந்த மாதிரி IAS ஆஃபீஸர்ஸ் IRS இவங்களெல்லாம் போடும்போது அவங்க ஏறக்குறைய அதிகமாக வந்து அரசியல் ஈடுபாடு இல்லாதவங்களா இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சொல்லப்படாத ஒரு விதி இருந்தது. அந்த விதி சில சமயங்களில் மீறப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலும் அப்படிப்பட்ட IAS ஆஃபீஸர்ஸோ IRS ஆஃபீஸரோ இவங்க தான் அங்கே வந்தாங்க. அந்த இது போஸ்டிங் வரும்போது தே ஹவ் நோ பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன். பொதுவாக பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனவங்க இப்படிப்பட்ட ஆளுங்களை தான் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்து தலைகீழாக இருக்கு. இதில் ஹவு டெமோக்ரஸிஸ் டை அப்படின்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த 2 ப்ரொஃபஸர்ஸ் ஒரு புத்தகம், சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து நார்த் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்ல US எப்படி டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பீப்புள், ஜனநாயகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் ஜனநாயகத்தின் தூண்களை எப்படி அசைக்க பார்த்தார்கள் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அவங்க சொல்றாங்க, ஏன்னா அந்நேரம் அங்கே பிரசிடென்ட்டாக இருந்த பெருமகனார் வந்து அப்படிப்பட்ட பெருமகனார், அவர் ஆர்மியவே கூப்பிட்டார், நீ காங்கிரஸ்க்குள்ளவான்னு சொல்லி. ஆர்மி ரெஃப்யூஸ்ட். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி இங்கே வந்து நார்த் கரோலினாவில் நடந்ததுன்னா இது வாஷிங்டன்லேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போ கடைசியில் அம்பேத்கர் சொன்னதான், இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஒழுங்காக வேலை செய்வான்னு ஒருத்தர் கேட்டதுக்கு, யார் அதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்தது அப்படின்னாரு. கத்தியை வச்சு பழத்தையும் நறுக்கலாம், இன்னொருத்தரை குத்தவும் செய்யலாம். அதுதான் அவர் சொன்னார். அதையே தான் அந்த ப்ரோசஸும் சொன்னாங்க கடைசியில். அப்போ அல்டிமேட்லி யூ நீட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் லைஃப். அது ரொம்ப முக்கியமானது. அந்த எத்திக்ஸ் இல்லை அப்படின்னா இவர் இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருந்தார், அவருக்கு நான் கேட்குறேன், ரொம்ப கடினமான வார்த்தை கேட்குறேன், அவர் கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? எங்கே உட்காந்துருக்கோம், என்ன வேலை பார்க்குறோம், அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு தெரியலையா? நான் இதில் மிதினாப்பூரில் மாவட்ட ஆட்சியர், இது ஹவுராவில் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி வந்து மீட்டிங்க்கு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் ராஜீவ்காந்தி வச்சு மீட்டிங் போடணும். என்னுடைய டேட் நேரம் இருக்குது, May 20 நான் சொன்னேன், May 20 எலெக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் அதே இடத்துல தான் கொடுக்க போகிறோம், போலிங் பார்ட்டி அத்தனை பேர் இருக்கும். அப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் மீட்டிங் போட முடியாது. போட முடியாதுன்னு சொன்னபோது அதுக்கு காங்கிரஸ்காரங்களாம் சேர்ந்து பலத்த எதிர்ப்பு. இவர் CPM வேலை பார்க்குறாராக்கும், அவர் வரவிடாமல் ஆக்கணும். நான் சொன்னேன், 20 முன்னாடி நீங்கள் என்னைக்கு வேணாலும் வைங்க, எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, ஆனால் 20 வைக்க முடியாது அப்படின்னு. அப்போ என்னை இவர் ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு விட்டார், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கு பின்னாடி அது இதாகவும் இருந்தார், சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, இப்போ எதனால என்ன பிரச்சனை? ஐ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் டு யூ. ஓ அப்படியாப்பா, சரி அப்படின்ட்டு.
ஸ்டேட் சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் ஏகே பாசு, அவர் வந்து பின்னாடி ஸ்டீல் செக்ரட்டரியா இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டுட்டு, பாலா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கே வரக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் சார் எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க? அவர் பிரைம் மினிஸ்டர் வரலையே, அவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா தானே வர்றாரு. பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா என்னுடைய பிரைம் மினிஸ்டர் ஏஎம்கே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர்றாரு, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எதையோ பத்தி பேசுறாருன்னு சொல்லி எனக்கு எந்த அப்செட் இருக்காது. எலெக்ஷனுக்கு வர்றாரு. நீங்க வந்து சொல்றீங்களா, ஒரு பிரதம மந்திரியாக இருக்கும் ஒருவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்டா இங்க வரும்போது அவரை அகாமடேட் பண்ணணுங்கிறதுக்காக எலக்டரல் ப்ராசஸையே நான் வந்து இது பண்ணுமா, விபத்துக்கு உள்ளாக்கணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே ஐ வில் சி வாட் கேன் பி டன்னாரு. சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு விட்டு, ரத்தின் சென்குப்தான் சீஃப் செக்ரட்டரி இருந்தாரு. சிபிஎம் மௌனம் காக்குறாங்க. அவங்களுக்கு அந்த மீட்டிங் நடக்காம போச்சுன்னா வசதி. ஆனா அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கல. இந்த இனிஷியேட்டிவ் சக்சஸ் ஆகும்னு அவங்க நம்பல. ஒரு கலெக்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்க போறாரு, நமக்கு எதுக்கு வம்பு, அது அவர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா இருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி என்கிட்ட கேட்டாரு, சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, பாலா யுவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லையா அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், நான் மாநில அரசு கீழே வேலை பார்க்கல, மத்திய அரசு கீழே வேலை பார்க்கல, நான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வேலை பார்க்குறேன். இதை தவிர வேற எந்த முடிவு என்னால் எடுக்க முடியாது. அப்போ அவர் வந்து சொன்னாரு, ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் என்ன கடிதம் எழுதினாரு, நான் வந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் அழைத்து விசாரித்தேன், இதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் கிடையாது, நிர்வாக காரணங்களுக்காக மாவட்ட ஆட்சியர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார், எனவே நீங்கள் பிரதம மந்திரியிடம் ஆலோசனை கூறுங்கள், அவருடைய தேதியை முன் தேதியிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப அந்த தேதி 20ஆம் தேதி அவங்க 19ஆம் தேதி மாத்திட்டாங்க. என்னுடைய நெருங்கின நண்பர்கள் சொன்னாங்க, எதுக்கு இந்த வம்பு, இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்ல எல்லாம் எதுக்கு இடைஞ்சல் பண்ற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த பாருப்பா நான் வந்து ஒரு சின்ன டவுனு, இந்த இந்தியாவில் அந்த டவுன் வந்து ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சின்ன டவுன்ல இருந்து வந்தேன். இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து இப்படிப்பட்ட அதிகார பதவியில கொஞ்சம் புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் மட்டும் இருந்தா ஒருத்தனுக்கு போதும், அவரை நாங்க ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டம் சொல்லிச்சு. நான் இங்க எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன், இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காலியாக்குறதுக்கா இல்ல, அதை காப்பாத்துறதுக்கு. அப்படிதான் இருக்கணும் அதிகாரிகள். இந்த ஆள்ல வந்து முதல்ல இந்த ஆளு பிரிசைடிங் ஆஃபீஸரை போட்டது யார் போட்டாங்களோ அவங்க மேலேயும் சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும். தெரிஞ்சுதானே போட்டிருக்கேன். அம்பை ஏவியவர்கள் தெரிந்துதான் ஏவி இருக்கிறார்கள் என்பதோடு நம்ம அதை பாத்துக்கலாம். சரி, ஏன்னா அவர் ஏவப்பட்டவர் தான் அப்படின்னு. உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் பொன்னிவளவன். வணக்கம்.